வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்கான வரைபட பயிற்சி. குறிப்பாக எல்லா மாணவர்களும் இந்த உலக வரைபட பயிற்சியை நல்லா பார்த்து வச்சுக்கிறது அரசு பொதுத் தேர்வுக்கும் உங்களுக்கு பயனளிக்கும். ஏன்னா கொஷின் நம்பர் 42 கட்டாய வினா. அதில் வேர்ல்டு மேப் கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு வேளை கேட்கலை அப்படின்னா இந்திய வரைபடம் கேட்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தாங்கன்னா வேர்ல்டு மேப் தான் அடிக்கடி கேட்டுக்கிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வேர்ல்டு மேப்பில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் ஒரு 5 இடங்கள் பார்க்கும். ஏன்னா 5 மதிப்பெண்கள் தான், 5 இடங்கள் தான் கொடுப்பாங்க. சாய்ஸ் கிடையாது. 5 இடத்தையும் அப்படியே குறிக்கணும். சரிங்களா? 5 இடம் தான் கொடுத்துருப்பாங்க. 5ஐயும் முழுமையாக நீங்கள் கரெக்டாக குறிக்கணும். கேட்கப்பட்ட இடங்களை மட்டும்தான் குறிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். ஒரு 3 வரைபட பயிற்சியில் 3 வரைபடத்தில் ஒவ்வொரு வரைபடத்தில் 5 இடங்களை குறித்து காமிக்க இருக்கிறோம். முழுமையாக மாணவர்கள் பாருங்கள். இது அரசு தேர்வுக்கும் உங்களுக்கு பயனளிக்கும். சரிங்களா? அனைத்து மாணவர்களும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், துருக்கி. துருக்கி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நாடு துருக்கி. இந்த குறிச்சிருக்கோம் துருக்கி. துருக்கிக்கு மேலே அந்த இடத்துல ஜெர்மனி. இந்த புள்ளி வச்சுருக்கோமா, எங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கோமோ அது பக்கத்தில் எழுதணும். அங்கே எழுத முடியலையா, கொஞ்சம் ஆரோ மார்க் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே எழுதலாம். பாருங்கள், இப்போது இந்த ரவுண்டிங் பண்ணியிருக்கேன். இது இங்கிலாந்து அல்லது பிரிட்டன் சொல்லுவாங்க. அதை பக்கத்தில் எழுத முடியாது. அப்போ ஆரோ மார்க் போட்டு நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், பிரிட்டன் அல்லது இங்கிலாந்து. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு பிரிட்டன் கேட்டால் தெரியலை. ஸோ அதனால தான் பிரிட்டன், இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டன் எல்லாம் சேம் தான். ஸோ முக்கியமான பிளேஸு துருக்கி. அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். துருக்கி அங்கே எழுத முடியாது. அதனால் ஆரோ மார்க் போட்டு கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதக்கூடிய இடத்துல குறிக்கக்கூடாது. சரிங்களா? எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே தான் என்ன செய்யணும், கரெக்டாக குறிக்கணும். அதுமாதிரி மாஸ்கோ பாருங்கள். மாஸ்கோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். மாஸ்கோ இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி பக்கத்தில் எழுதிருக்கேன். ரொம்ப தூரமாக எழுதக்கூடாது. அப்படி ஒரு வேளை எழுதுறீங்க அப்படின்னா ஆரோ மார்க் போட்டு எழுதணும். சரிங்களா? அது மாதிரி ஜப்பான் பாருங்கள், ரைட் சைடு நல்லா ரவுண்ட் பண்ணி ஜப்பான். இதுதான் கரெக்டாக குறிக்கக்கூடிய இடம். ஜப்பான். ரொம்ப பேர் இங்கே போய் இதெல்லாம் குறிச்சிருந்தீங்க. ஜப்பான் இது தப்பு. ஸோ இங்கே தான் கரெக்டாக குறிக்கணும். பாருங்கள், ஜப்பான் கரெக்டாக பாருங்கள். எப்படி ரவுண்ட் பண்ணி சின்ன ஆரோ மார்க் போட்டு எழுதியிருக்கேன். ரொம்ப பேர் என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே குறிக்காமல், ரவுண்ட் பண்ணாமல், புள்ளி வைக்காமல், ஆரோ மார்க் போடாமல் ஜப்பான் வெறுமனே எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது. 100 மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவர்கள் எப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தப்பு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வெறுமனே நீங்கள் குறிச்சிங்கன்னா இது வந்து பசிபிக் பெருங்கடல். அப்போ ஜப்பான் எழுதும்போது எப்படி ரைட் போடுவாங்க. ஸோ அதனால் கவனமாக நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 இடமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். திரும்ப சொல்கிறேன், ஜப்பான், துருக்கி, ஜெர்மனி, மாஸ்கோ, இங்கிலாந்து அல்லது பிரிட்டன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. இங்கிலாந்துன்னு கேட்டாலும் அதான், பிரிட்டனும் அதான், கிரேட் பிரிட்டனும் அதான். ஸோ ரொம்ப கவனமாக இந்த இதை நீங்கள் குறிக்கணும். ஸோ முதல் இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மாணவர்களே, 2வது வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 5 இடங்கள் குறிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். குறிப்பாக அந்த ஐரோப்பா கண்டத்தில் தான் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இத்தாலி, கிரீஸ். இந்த கிரீஸ் நிறைய மாணவர்கள் தப்பாக குறிக்கிங்க. இத்தாலி எங்கே குறிச்சிருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக அவங்களுக்கு குறிக்கணும். இத்தாலி வந்து ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதில் நான் டார்க் கொடுத்துருக்கேன். புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஃபுல்லாக அந்த இடத்துல ஷேட் பண்ணாலும் சரி, கரெக்டாக குறிங்க. அங்கே எழுத முடியாது. அதனால் கீழே நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இந்த பார்த்தாலே தெரியுது, இத்தாலி. ஸோ ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரான்ஸ் இந்த பகுதி குறிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஃப்ரான்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த கார்னரில் உங்களுக்கு புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரான்ஸ். அதுமாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே இருக்குது பாருங்கள். வட அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த கார்னரில் இந்த இடத்துல வரும். ஸோ புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாக குறிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ நான் எழுத முடியாது. அதில் புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி ஆரோ மார்க் போட்டு இங்கே எழுதியிருக்கேன். அதேமாதிரி கிரீஸ் பாருங்கள். இத்தாலிக்கு மேலே ஒரு கோடு மாதிரி போகும். அது முடியக்கூடிய அந்த இடத்துல தான் கிரீஸ். சரிங்களா? கிரீஸ். இந்தியா, நம்மளுடைய நாடு இந்தியா குறிக்க தெரியணும். நிறைய பேர் இந்தியாவை குறிக்க சொன்னால் கடலுக்குள்ளே போய் குறிச்சிருந்தீங்க. இங்கே குறிக்கிங்க. இது இந்திய பெருங்கடல். சரிங்களா? புள்ளி வச்சு இடங்கள் குறிக்கணும். இது வந்து அவுட்லைனுக்கு உள்ளது தான் நாடுகள். அதுக்கு வெளியிலாம் என்ன இருக்குது, கடல்கள் இதெல்லாம். ஸோ அதனால் புள்ளி வச்சு அது பக்கத்தில் நீங்கள் எழுதணும். பக்கத்தில் எழுத முடியலைன்னா ஒரு ஆரோ மார்க் போட்டு கொஞ்சம் தள்ளி எழுதலாம். ஆரோ மார்க் போட மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ கவனமாக குறிங்க. கிரீஸ், இத்தாலி, ஃப்ரான்ஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ அண்டு இந்தியா. சரிங்களா? அடுத்து 3வது வரைபடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ 3வது வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 5 இடங்களை தெளிவாக பார்க்கும். இங்கே நம்ம குறிச்சிருந்தோம் ஆல்ரெடி. ஜப்பான் குறிச்சிருந்தோமா, இந்த இடத்துல குறிச்சிருந்தோம் ஜப்பான் ரவுண்ட் பண்ணி. இப்போ அதில் 2 இடங்கள் குறிச்சிருக்கோம், ஹிரோஷிமா, நாகசாகி.
ஜப்பானில் அந்த கொஞ்சம் மேலே தள்ளி குறிச்சிங்கன்னா கிரோசிமா, இந்த இது குறிச்சிக்க பாருங்கள். அதே கீழே கடைசியாக குறிச்சிங்கன்னா அது நாகசாகி. அதான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக காட்டுறேன், நல்லா கவனித்து பாருங்கள். ரவுண்ட் பண்ணி குறித்தோம், அது ஜப்பான். அப்போ ஜப்பானில் குறித்தா தப்பு கிடையாது, மேலே போய் குறிச்சக்கூடாது, தப்பு, சரிங்களா? ஸோ கிரோசிமாங்கிறது மேலே இருக்கும், நாகசாகி கடைசியாக வரும். அது மாதிரி பாருங்கள், ஆஸ்திரிய ஹங்கேரி எங்கே குறிச்சிருக்கோம் பாருங்கள். இத்தாலி போன மேப்பில் பார்த்தோமா, இத்தாலி எங்கே குறிக்கணும் அப்படின்னு இந்த பாருங்கள், இந்த கேப் இந்த ஷேர் பண்ணுற பாருங்க, இதுதான் இத்தாலி, சரிங்களா? அதுக்கு மேலே ஒரு கோடு வருது, அந்த கோடு முடியக்கூடிய அந்த இடத்துல தான் க்ரீஸ். இந்த புள்ளி வச்சு காட்டுறேன் பாருங்கள், பெண்ணிட்ட புள்ளி வைக்கலாம். ஸோ அதான் என்னது க்ரீஸ். அப்போ இது ஏன் இதை நான் காட்டுறேன்னா, ஆஸ்திரிய ஹங்கேரி எங்கே வரும் அப்படின்னா இதுக்கு மேலே அப்படியே கரெக்டாக இதுக்கு மேலே அந்த தெளிவாக குறிச்சிக்க பாருங்கள். ஆஸ்திரிய ஹங்கேரி அங்கே எழுத முடியாது, அதனால் கொஞ்சம் ஆர மார்க் போட்டு தெளிவாக ஆஸ்திரிய ஹங்கேரி ரெண்டும் ஒரே நாடு தான், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டில் ஹவாய் தீவு, ஹவாய் தீவு முத்து துறைமுகம் சேம் தான். ஸோ இது ஒரு 2 மார்க்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவாய் தீவு பாருங்கள், சில நேரத்தில் புள்ளி கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போ நீங்கள் இங்கே புள்ளி வச்சு நீங்களாக எழுதினா கூட உங்களுக்கு மதிப்பெண்கள் உண்டு. ஸோ இந்த 5 இடங்களும் குறிப்பாக இந்த ஜப்பானில் ஜப்பான், கிரோசிமா, நாகசாகி இந்த 3ல் 1 அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி மொராக்கோ, இந்த மொராக்கோ சொல்ல மறந்துட்டேன், இது குறிக்கணும் மொராக்கோ. இதுக்கு எதிர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் இங்கே குறிச்சிங்கன்னா இது வந்து என்னது எகிப்து, சரிங்களா? ஸோ நிறைய இடங்கள் நம்ம 15 இடங்கள் பார்த்துருக்கோம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4 இடங்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், 5 கூட கேட்கலாம். ஸோ பப்ளிக்குமே உங்களுக்கு வந்து இந்த 15 இடத்துலேருந்து 3லேருந்து 4 இடம் டெஃபினட்டாக வந்துடும். ஒரு இடம் மட்டும் ஏதாவது மாற்றி கேட்கலாம், அல்லது நம்ம பார்க்காதது, சரிங்களா? அரேபியாலாம் எங்கே இருக்குது அப்படின்னா, அரேபியா இந்த இருக்குது, இந்த ஃபுட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் அரேபியா. இப்போ வச்சுருக்கேன்னா இதுதான் அரேபியா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை கேட்கலாம். அது மாதிரி சீனா, இந்தியாவுடைய வலது பக்கம் இருக்கும் சீனா, இங்கே குறிக்கணும் இந்தியாவோட வலது பக்கம். அது மாதிரி கொரியா அப்படிங்கும்போது இதுதான் கொரியா, இந்த இருக்கா, இது கொரியா, இது வட கொரியா, கொரியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கிரீன்லாந்து, இந்த பெருசாக இருக்கா கிரீன்லாந்து. அது மாதிரி நியூசிலாந்து, இந்த தனியாக கடைசியாக இருக்கும் நினைக்கிறேன் நியூசிலாந்து. ஸோ இந்த மாதிரிக்குள்ளதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, திடீர்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஸ்லோலனஸ் மெல்லக்கிற்கு மாணவர்கள் நான் கொடுத்த அந்த 15 இடத்த நீங்கள் பார்த்துட்டீங்க, குறித்து பார்க்கணும். வரைபட பயிற்சியை திரும்ப திரும்ப குறித்து பார்த்தா தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் வாங்க முடியும். உங்கள் ஆசிரியர் கண்டிப்பாக தேர்வு வச்சுருப்பாங்க, அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக குறிங்க. கண்டிப்பாக வந்து இந்த 15 இடத்துலேருந்து ஒரு 4 மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ 5 மதிப்பெண்கள் கூட வரலாம், சரிங்களா? அதனால் தெளிவாக ஒரு தடவைக்கு ஒரு 4-5 தடவை மேப்பை குறித்து பார்த்து நல்லா படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட காமிச்சாலும் சரி, உங்களுடைய ஆசிரியர்கிட்ட காட்டுங்க. கண்டிப்பாக அவங்க கரெக்ஷன் பண்ணும்போது தப்பை என்ன செய்யலாம், நீங்கள் திருத்திக்கலாம். ஸோ தேர்விலையும் முழு மதிப்பெண்களை வாங்கலாம். இந்த மேப் குறிக்கும் போது கண்டிப்பாக அந்த கொஷின் நம்பர் போட மறந்துடாதீங்க. இன்னொன்று ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்படி தான் உங்களுக்கு வந்து அரசு பொதுத் தேர்வுலையும் சரி, அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய பள்ளி அளவில் நடக்கக்கூடிய காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வில் இப்படி தான் மேப் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரக்கூடிய மேப்பு பெருசாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அடிச்சிருப்பாங்க கடல்களுக்கெல்லாம், இது அப்படி இருக்காது. ஸோ அதனால தான் அதே மேப் வாங்கி உங்களுக்கு நான் குறித்து காமிச்சிருக்கேன். ஸோ மாணவர்கள் இதை வந்து நீங்கள் பயிற்சி எடுங்க. கண்டிப்பாக நீங்களும் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இந்த வரைபட பயிற்சியில் முழு மதிப்பெண்கள் வாங்கலாம். ஒருவேளை வேர்ல்டு மேப் கேட்கல அப்படின்னா இந்திய மேப் கேட்பாங்க. ஸோ காலாண்டு தேர்வில் மோஸ்ட்லி வேர்ல்டு மேப் தான் வருது. 42வது கேள்வி 5 மதிப்பெண் வினாக்களில். அதனால் கவனமாக இதை பாருங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.